அக்டோபர் 2 பிற்பகல் 1:30 மணிக்கு விடுதலை 2 விடுமுறை தின சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். நல்லா இருக்கு மாப்பிள்ள, நல்லா இருக்காமா, நல்லா இருங்க மாப்பிள்ள. இன்னைக்கு கலங்குற என் கண்ணு மாதிரி என் பொண்ணோட கண்ணு என்னைக்குமே கலங்கிடக்கூடாது மாப்பிள்ள. அவளை நல்லபடியா பாத்துக்கங்க. இருப்பா சரவணா, முதல்ல அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அவர் தானே நமக்கு எல்லாமே. போ ஆசீர்வாதம் வாங்க போ. ஆடா நீ ஒன்னு அபிராமி. சரவணா, நீ அம்மா கால்ல விழு, அதான் முறை. இருக்கட்டும் முதலாளி, நீங்க எங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. முறை இல்லைனாலும் உங்க காலில் விழுறதுதான் சரி. நீங்க ஆசைப்பட்டு நடத்தின கல்யாணம் தானே. உங்க காலில் விழலைன்னா எப்படி? நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. விழு. எழுந்துறீங்க. நீங்க ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. அம்மா கால்ல விழுங்க. நல்லா இருங்க. 100 வருஷம் நல்லா இருக்கணும். சந்தோஷமா இருங்க. என்ன ரம்யா, புகை கண்ணுக்கு எரிச்சலா இருக்கா? இந்தா தொடச்சுக்க. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. சார் அப்படியே ஃபேமிலி எல்லாரும் நின்றுங்க, நான் போட்டோ எடுத்துறேன். அக்கா எங்க போறீங்க? வாங்க போட்டோக்கு நில்லுங்க. வாங்கக்கா வாங்க. வாமா. சார் அப்படியே கொஞ்சம் இறங்கி. ஏண்டி என்னடி இது? சாப்பிட்ற ஐட்டத்தெல்லாம் மனமேடையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. அட லூசு, இது சாப்பிட்றதுக்கு இல்ல, இது விளையாடுறதுக்கு. விளையாடவா? என்னடி சொல்ற? கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ள விளையாடுறதுக்கு தான் இது எல்லாமே. ஓ, இதோ இருக்கே பால் குடம். இதுல மோதிரத்தை போட்டுட்டு அண்ணனும் அண்ணியும் போட்டி போட்டு மோதிரத்தை எடுப்பாங்க. அப்படி எடுத்தா? அப்படி எடுத்தா யாருக்கு பொறுமை நிதானம் இருக்குன்னு தெரிஞ்சிரும். சரி, அப்ப அந்த அப்பளம்? அது வந்து 2 பேர் தலைக்கு மேல வச்சு உடைச்சுப்பாங்க. அப்படி நொறுக்குனா அவங்களுக்கு வர இருக்க பிரச்சனை எல்லாம் நொறுங்கி போயிடும்னு ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த தேங்காய்? அத ஒருத்தர் கையில ஸ்ட்ராங்கா புடிச்சுக்க, இன்னொருத்தர் அதை எடுக்க ட்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு விடாப்புடியா இருக்காங்கிறதுக்கு இது ஒரு டெஸ்ட். பரவாயில்லையே, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு.